மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் என்கிட்ட என்னன்னா, "நீங்க எப்படி யுகேல வேலை எடுத்தீங்க? அதுவும் 2 மந்த்ஸ்ல" அப்படின்னு. இதுக்கு நான் ஒரு 5 இயர்ஸ் பேக் போறேன். எல்லாரும் போல நானும் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்ல பிளேஸ் ஆனேன். அப்படிதான் நான் ஒரு ப்ராடக்ட் கம்பெனிக்குள்ள என்டர் ஆனேன். ஐ ஹேட் 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேர். இன்டர்ன்ஷிப்ல ஜாயின் ஆயி, டெவலப்பர் ஆயி, தென் ஐ ஜஸ்ட் காட் சீனியர் இன்ஜினியர். ரொம்ப ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்ல பேக்கேஜுமே கூட. திடீர்னு என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால நான் யுகே மூவ் ஆகுற மாரி இருந்துச்சு. டோட்டலி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபுல் ஆஃப் கன்ஃப்யூஷன்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கெரியர் அவ்வளதான் அப்படின்ற மாரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஜாப் நான் ஸ்விட்ச் பண்ணி எனக்கு பழக்கமே இல்ல இந்தியாலயே. சரி யுகே வந்து ஒரு புது கண்ட்ரில நம்ம எப்படி சர்வைவ் ஆக போறோம்? ஃப்ளைட்டே ஏறுனது இல்ல. இந்த மாதிரி ஒரு நார்மலான கேர்ள் எப்படி ஒரு இந்த மாரி கண்ட்ரிக்கு வந்து சர்வைவ் ஆக போறேன் அப்படின்னு நினைச்சு தான் ஒரு கன்ஃப்யூஷன்ல லேண்ட் ஆனேன். சீனியர்ஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணேன். எல்லாருமே நெகட்டிவா தான் சொன்னாங்க. லைக் நீ ராங்கான டைம்ல வந்திருக்க. ஜாப் மார்க்கெட் ரொம்ப மோசமா இருக்கு. கண்டிப்பா நீ எடுக்க எடுக்க மாட்ட. பட் யூ ஜஸ்ட் கிவ் அ ட்ரை அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் நான் வந்து கிவ் அப் பண்ணல. இந்த ஜர்னில என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேனோ, அது எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் டாப் டிப்ஸ் எல்லாமே இதில நான் ஷேர் பண்ண போறேன். ஓவரால் சர்ச்சிங் ஃபார் ஜாப் இந்த யுகே. இதர் நீங்க டிபெண்டன்ட் விசால இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்டாவும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதத்திலயாவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாப்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க விட்டுறவே கூடாது. என்னனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குன்னு ரேண்டமாவும் பண்ணக்கூடாது. லைக் யூ ஷுட் ஃபாலோ சம் ஸ்ட்ராட்டஜி. லைக் ஒரு ஒரு ஜாப் எடுத்துட்டீங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷன கம்ப்ளீட்டா படிச்சுட்டு, லைக் கவர் லெட்டர், அப்புறம் வந்து உங்களோட சிவியும் அதுக்கு தகுந்த மாரி நீங்க வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன பண்ணணும்னா, உங்க ஸ்கில்ஸ நீங்க எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க வந்து அதர் ரோல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இப்ப வந்து ரீசென்ட்டா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க டிப்ளாய்மென்ட் டூல்ஸ், அப்புறம் உங்களுக்கு டெவாப்ஸ் நாலேஜ் கொஞ்சம், தென் கிளவுட் கம்ப்யூட்டிங்லயும் கொஞ்சம் நாலேஜ் லைக் AWS, அப்புறம் அதுல உள்ள சர்வீசஸ் எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லனாலுமே அட்லீஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணி அந்த நாலேஜ வச்சு உங்களுக்கு ஜாப் எடுக்க தெரியணும். ஸோ இது எல்லாமே இப்ப ரொம்பவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கம்பெனிஸுமே. ஸோ இது எல்லா டூல்ஸுமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல அட்லீஸ்ட் யூ நோ எனி ஒன் ஆஃப் த லாங்குவேஜ். ரொம்ப தரவா அவங்க கோட் பண்ண சொன்னாலுமே லைவ் கோடிங் செஷன்ஸ்லாம் கூட சில கம்பெனிஸ்ல நடக்கும். அப்ப வந்து அட்லீஸ்ட் யூ யூஸ் ஒன் லாங்குவேஜ். எது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கோ அது. ஸோ ஐ ப்ரிஃபர் பைத்தான் பாட்டுக்கு வந்தோம்னா கம்யூனிகேஷன். நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்கன்றது ரொம்பவே இங்க இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசணும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன்ஸ் இல்லன்னா மோஸ்ட் ஆஃப் தமிழ் பீப்பிள் வந்து பாக்குறப்ப அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு நானே வந்த புதுசுல எனக்கு ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா தெளிவா அப்படிலாம் பேசவே மாட்டேன். ரொம்ப டவுன் ஆயும் அவங்கள மாதிரி நமக்கு பேச வரலையே, நமக்கு அந்த ஆக்சென்ட் வரலையே அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த தப்பு எதையுமே பண்ணாதீங்க. ஆக்சென்ட் வந்து முக்கியமே கிடையாது. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க, எவ்வளவு ஃப்ளூவென்ட்டா இருக்கீங்க அப்படின்றது மட்டும் தான். உங்களை எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். தென் இங்க ஒரு பிஹேவியரல் ரவுண்ட் கொஸ்டின்ஸ் எப்பயுமே நடக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டார் மெத்தட்ல தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆற பார்ட். பிகாஸ் அது பேக் இன் இந்தியால அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்காது. ரொம்ப டெக்னிக்கலா தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க வந்து லைக் நீங்க டீமுக்கு செட் ஆவீங்களா, எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிப்பீங்க, டெக்னாலஜிலாம் உங்களுக்கு புரியுதா, அப்புறம் நீங்க வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பிஹேவியரல் ரவுண்ட் வைப்பாங்க. அது எல்லாமே ஸ்டார் மெத்தட்ல தான் நம்ம பண்ணணும். அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய பார்ட். இப்ப நமக்கு ஏஐ டூல்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. இந்த டூல்ஸை வச்சு எப்படி நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்க ஸ்கில்ஸையும் சரி, உங்க ரெஸ்யூமையும் சரி, அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மெத்தட் எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா ப்ராம்ப்ட் குடுத்து, ஏஐய வந்து நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி நம்மளோட இன்டர்வியூல அத பிரசன்ட் பண்றோம் அப்படின்றது தான் இருக்கு. லைக் நான் யூஸ் பண்றதுன்னா எப்படி சொல்றேன்னா, உங்களோட சிவி மாடிஃபிகேஷனுக்கு ஏஐ கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாடிஃபை பண்றது. தென் நீங்க ஏதாவது படிக்கணும், ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி அது நீங்க உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க பெட்டரா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அட் லாஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்ஃபிடென்ட்டா பண்றீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஃபுல் எஃபோர்ட்ஸ் இதுல நீங்க வந்து குடுக்கணும். ஆனா கண்டிப்பா நீங்க எடுத்துடலாம். ஸோ இந்த ஜேர்னில வந்து யாரெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாப் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஜாப் எடுக்க போறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஜேர்னில யார் இருந்தாலுமே ஆல்வேஸ் ஹேவ் கான்ஃபிடென்ட். யூ கேன் டெஃபினெட்லி கெட் இட். அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே நான் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஹை லெவல்ல நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு பார்ட்டையும் நான் இன் டெப்த்தா நான் வந்துடுறேன். ஸோ see you all in another video.